Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025க்கான லாஸ்ட் 20 days ப்ரிப்பரேஷன் தான். எனக்கும் காலேஜஸ் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறனால என்னால் வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க முடியல. பட் ஐ ஹோப் எல்லாருமே நம்ம பழைய லெக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கெமிஸ்ட்ரி. அதை பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்பப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா ஐ வில் கிளாரிஃபை whenever I get time. சரியா? ஸோ இப்போது ஒரு லாஸ்ட் 20 days அப்படின்னு வந்துட்டோம் குவார்ட்டர்லியில். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஷார்ட்டாக நான் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், தெரியாதவங்களுக்கு இது மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஓரளவு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 லெசன் 5 லெசன் படிச்சுட்டேன் போர்ஷனில். அதாவது ஒரு 80% ஆஃப் த போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட 20 days என்ன செஞ்சுக்கோங்க, லைக் டிவைட் இட் as 10 days அப்படின்னு ரெண்டாக என்ன செஞ்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. 10 நாள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 நாள் என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட் த ரிமைனிங் போர்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் வந்து ஒரு 6 லெசனுக்கு 5 லெசன் நான் முடிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரியில் வந்து 1 லெசன் தான் ரிமைனிங் இருக்குது, இல்லை 2 லெசன் தான் ரிமைனிங் இருக்குது. ஃபிசிக்ஸில் இன்னும் 1 லெசன் தான் ரிமைனிங் இருக்குது அப்படின்னு கம்மியாக போர்ஷன்ஸ் ரிமைனிங் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 12 days என்ன செஞ்சுருங்க, அந்த நீங்கள் படித்து முடிக்க வேண்டிய கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குல்ல எல்லா சப்ஜெக்ட்லையும், அதை என்ன செஞ்சுருங்க, ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. அதுக்கு நீங்கள் இந்த 10 days என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் ஒதுக்கிக்கலாம். சரியா? தென் ரிமைனிங் 10 days நீங்கள் என்ன செஞ்சுங்க, ரிவிஷன் ஃப்ரம் த ஃபஸ்ட் லெசன் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நல்லா படித்து வச்சதை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு நாள் லீவ் கிடச்சா கூட ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 10 days இருக்குல்ல, 20 daysல ஃபஸ்ட்டு 10 days போர்ஷன் கவர் பண்ணுறதுக்கும் ரிமைனிங் இருக்க 10 days நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்ஸ், புக்கின்ல கிரியேட்டிவாக கேட்குற கொஷின், ரீசனிங் கொஷின், கம்பல்சரி கொஷின், அந்த மாதிரி இதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அதுக்கு ஒதுக்கிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் வந்து பியூராக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது 1 லெசன் 2 லெசன் ரிமைனிங் இருந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு. தென் ரிமைனிங் 10 days ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். இல்லை நான் ரிவைஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க ப்ராப்ளம்ஸோ புக்கின் கொஷின், ரீசனிங் கொஷின் அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? தென் எல்லாமே நான் படிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு 10 days நீங்கள் எதுக்கு வச்சுக்கோங்க, கம்பல்சரி கொஷின், புக்கின் 1 words அது மாதிரி கவர் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஏபிசி டைப் ஆஃப் கொஷின், நிறைய வீடியோஸ் நம்ம ஏபிசி டைப் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் ஏபிசி டைப் ஆஃப் கொஷின், அதுக்கப்புறமா கம்பல்சரி கொஷின், ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஏபிசி டைப் ஆஃப் கொஷின், கம்பல்சரி கொஷின், ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், இதான் நீங்கள் மேஜராக, அதாவது அந்த சென்டம்க்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ப்ளஸ் புக்கின் கொஷின், இதெல்லாம் படித்தாலே புக்கின் கொஷின் நிறைய கவர் ஆயிரும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஓரளவு படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ், கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் படிக்காமல் போயிருவீங்க. பட் புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸாக நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு. தென் ஃபிசிக்ஸ்லேயே புக்கின் 1 words அண்ட் ஃபார்முலாஸ் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒழுங்காக புக் பேக்கில் இருக்க சம்ஸும் எக்ஸாம்பிள் சம்ஸும் நீங்கள் பார்த்துட்டாலே ஓரளவு மோர் தென் எஃபிஷியன்ட். அதை தாண்டி சம்டைம்ஸ் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கிரியேட்டிவாக வந்திருக்கோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் ஒர்க் அவுட். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, உங்கள் டைம் ஒதுக்கிக்கோங்க ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்லை நான் வந்து 1 லெசன் தான் படிச்சிருக்கேன், இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1 லெசன் 2 லெசன் படிச்சிருக்கேன், அந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு சாப்டர் இல்லை 2 சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நாளில் இப்போ நீங்கள் ஒன்றுமே படிக்கலன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே நீங்கள் படிக்கலன்னு வச்சுக்கலாம். இப்போ கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 10 நாள் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது 2 சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர், இல்லை ஃபஸ்ட் சாப்டர் 6th சாப்டர், இல்லை ஃபஸ்ட்டு 7th, ஏதோ 2 சாப்டர் என்ன செய்யுங்க, இந்த 10 நாள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் 2 சாப்டர், இல்லைனா செகண்ட் சாப்டர் 4th சாப்டர், ஏதாவது 2 சாப்டர். இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு 2 சாப்டர், ஒரு சாப்டர் மினிமம் இல்லை மேக்ஸிமம் 2 சாப்டர் என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக முடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது எல்லா சப்ஜெக்ட்லையுமே கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருக்கணும், நீங்கள் படிச்சிருக்கணும் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. அப்போ ரிமைனிங் 10 days என்ன பண்ணணும், எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன், மேக்ஸுக்கு வரும், ஃபிசிக்ஸ்க்கும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன செய்யுங்க கடைசி 10 நாள். இது வந்து பியூர்லி எக்ஸாம் ஓரியன்டாக சொல்கிறேன். பட் இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னு நினச்சி 1 லெசன் படித்தாலும் அது தெளிவாக படிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்லையும். கடைசி 10 நாள் இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏன்னா குவார்ட்டர்லியில் மார்க் வேணும்னு நிறைய பேர் நினைப்பீங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாங்களும் அப்லோட் பண்ணுவோம். வேறு எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடச்சாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் குவார்ட்டர்லி முடிஞ்சிட்டாவது ஒழுங்காக நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? ஓகே.
தென் ஜென்ரலாக எல்லாருக்குமே ஜென்ரலாக 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு 100% போர்ஷன் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். யாராக இருந்தாலும் எல்லாராலையும் 100% போர்ஷன் என்ன செய்ய முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. கரெக்டாக? இப்போ ஒரு சிலர் மேபி படிச்சுட்டேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கும் பார்த்தா சிலது என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கங்கே படிக்காமல் வச்சுருக்க தான் செய்வாங்க. ஸோ யாருனாலும் 100% போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து 100% படிக்கலையே, எல்லா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலையே, இன்னும் அங்கே இருக்குது கொஞ்சம் இங்கே இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பயந்து படித்ததை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஒரு 6 லெசனில் 5 லெசன் நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் வெரி குட். அந்த 5 லெசனை நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ 6 லெசன் நான் படிக்கலைன்னு நினைக்காம அந்த 6 லெசனில் கொஞ்சம் எக்ஸாம் ஓரியன்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தென் குவார்ட்டர்லிக்கு அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிக்காத 1 லெசனோ 2 லெசனோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ 100% போர்ஷன் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது யாராலையும் பாசிபிள் இல்லை. ஸோ ஒரு 80 to 90% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே வெல் அண்ட் குட். ரிமைனிங் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் இந்த எக்ஸாம் ஓரியன்டாக படிச்சுக்கோங்க. சரியா? கம்ப்ளீட் ஆஸ் மச் as பாசிபிள். பட் நீங்கள் படிக்கிற ஒரு லெசனோ இல்லை 6 லெசனோ 5 லெசனோ படிச்சிருக்கீங்கன்னா அது தரவாக பப்ளிக் எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். சரியா? தென் மீதி இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம். தென் நான் வந்து ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், போர்ஷனே நான் 6 லெசனுமே படிச்சிட்டேன், இப்போ 6 லெசனுக்கு 6 லெசனுமே நான் படிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ராஸ்னானது அந்த புக்கின் 1 marks ப்ராப்ளம்ஸ், கம்பல்சரி கொஷின், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எடுத்து என்ன செய்யுங்க, சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களே 90% தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட கேட்டால். ஏன்னா ரிமைனிங் 10% அந்த 1 words ப்ராப்ளம்ஸ்லாம் யாரும் ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டட் பர்சனே 90% தான் என்ன செஞ்சிருப்பாங்க, மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அந்த எக்ஸ்ட்ரா 10% ப்ராப்ளம்ஸ், கம்பல்சரி, ரீசனிங் அந்த மாதிரி கொஷின்ஸ், ஏபிசி டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு அதாவது ஃபுல் பேட்டர்ன் எழுதுறீங்க, 70 மார்க்கோ 90 மார்க்கோ 12th வந்து. ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ட்ரை டு அட்டம் த கொஷின்ஸ். குவார்ட்டர்லிக்கு அப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, என்ன நம்ம இன்னும் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம், இன்னும் இவ்வளோ மார்க் தான் இருக்குது, நம்ம இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஒரு வேளை நல்ல மார்க் எடுத்தால் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கம்மியான மார்க் எடுத்தால் கான்ஃபிடன்ஸை குறைச்சிடக்கூடாது. கம்மியான மார்க் எடுத்தால் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், இன்னும் நம்மளோட மேலே நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். நான் ஐம் நாட் சேயிங் கம்பேர் பண்ணி படிங்க, அப்படி சொல்லலை. நம்ம வந்து என்ன இருக்கோம், இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. கரெக்டாக? ஸோ அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணலனா கூட நீங்கள் என்ன செய்யணும், இங்கே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், 2 லெசன் தான் படிச்சிருக்கோம், அப்போ இன்னும் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், உணர்ந்து படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? எப்போதுமே வந்து கம்பேரிசன் உங்களோட தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாமில் வந்து நான் 50 மார்க் எடுத்திருக்கேன், அடுத்த எக்ஸாம் நான் 70 மார்க் எடுத்திருக்கேன், தட் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட். இன்னொருத்தரோட என்ன செய்யாதீங்க, உங்கள் மார்க்ஸ் எப்போவுமே கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான் அப்படின்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டிருப்பான். ஸோ அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் ட்ரை டு கம்பேர் வித்தின் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது, இந்த எக்ஸாம்லேருந்து அடுத்த எக்ஸாம் எப்படி போயிருக்கு, அடுத்த எக்ஸாம்லேருந்து அடுத்த எக்ஸாம் எப்படி போயிருக்குன்னு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்மளுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வராது, தேவையில்லாத தாட்ஸ் வராது. ஸோ அட் த எண்ட் நம்மளுக்கு என்ன வேணும், அல்டிமேட்டாக பப்ளிக் எக்ஸாமில் மார்க் எடுக்கணும். அவனோட மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன், இவனோட மார்க் அதிகமாக எடுத்திருக்கேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. உன்னோட மார்க் என்ன அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ தட் யூ ஹவ் டு டூ. சரியா? ஸோ ஐ ஹோப் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு எந்த ஒரு டவுட் இல்லை சப்போர்ட் வேணும்னாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட். வில் ட்ரை டு சால்வ் தட். தேங்க்யூ.